ஒரு வரம் நான் கேட்கின்றேன், திருப்பதம் நான் பணிகின்றேன். மனிதனாக, முழு மனிதனாக வாழும் வரம்தான் கேட்கின்றேன். ஒரு வரம் நான் கேட்கின்றேன், திருப்பதம் நான் பணிகின்றேன். நீரை உண்டு என்னில் கூரை உண்டு, நிலவின் ஒளியிலும் இருளுண்டு. புகழ் உண்டு என்றும் ஈகள் உண்டு, இமய உயர்விலும் தாழ்வுண்டு. மாற்ற இயல்வதை மாற்றவும், அதற்கு மேலதை ஏற்கவும் உனது அருள் தந்து மனித நிலை நின்று வாழ வரம் தருவார். ஒரு வரம் நான் கேட்கின்றேன், திருப்பதம் நான் பணிகின்றேன். ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி, பொது காலத்தின் 19ஆம் வாரம், செவ்வாய்க்கிழமை. முதல் வாசகம். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 31, இறை வசனங்கள் 1 முதல் 8. மோசே பின்வரும் வார்த்தைகளை இஸ்ரவேலர் அனைவருக்கும் கூறினார். அவர் சொன்னது: இன்று எனக்கு வயது 120. இனி என்னால் நடமாட இயலாது. மேலும் நீ யோர்தானை கடக்க மாட்டாய் என்று ஆண்டவர் எனக்கு கூறியுள்ளார். உன் கடவுளாகிய ஆண்டவரே உன் முன் செல்வார். அவரே உன் முன்னின்று இந்த வேற்றினங்களை அழிப்பார். நீ அவற்றுக்கு உரியவற்றை உடைமையாக்கிக் கொள்வாய். ஆண்டவர் சொன்னபடி யோசுவா உனக்கு முன்பாக செல்வான். எமோரியரின் மன்னர்களான சீகோனுக்கும் ஓகுக்கும் அவர்களின் நாட்டுக்கும் செய்தது போல, அவர்களை அழித்தது போல ஆண்டவர் அவற்றுக்கும் செய்வார். ஆண்டவர் அவர்களை உங்களிடம் ஒப்படைப்பார். நான் இன்று உங்களுக்கு கட்டளையிட்ட அனைத்து கட்டளைகளின்படி நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். வலிமை பெறு, துணிவு கொள், அஞ்சாதே, அவர்கள் முன் நடுங்காதே. ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவரே உனக்கு முன் செல்பவர். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். பின்னர் மோசே யோசுவாவை வரவழைத்து இஸ்ரவேலர் அனைவர் முன்னிலையிலும் அவரிடம் கூறியது: வலிமை பெறு, துணிவு கொள். இவர்களுக்கு கொடுப்பதாக அவர்களின் மூதாதையருக்கு ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டுக்குள் இந்த மக்களோடு நீ செல்ல வேண்டும். அதை இவர்கள் உரிமையாக்கி கொள்ளுமாறு செய்ய வேண்டும். ஆண்டவரே உனக்கு முன் செல்வார். அவர் உன்னோடு இருப்பார். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். அஞ்சாதே, திகைக்காதே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 18, இறை திருவசனங்கள் 1 தொடங்கி 5 முடிய, மேலும் 10 தொடங்கி 14. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார்: நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல் தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை
என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். கவனமாயிருங்கள். இவர்களுடைய வானக தூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கின்றார்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் மானிட மகன் நெறி தவறியோரை மீட்கவே வந்தார். இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று வழி தவறி அலைந்தால் அவர் 99 ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழி தவறி அலையும் ஆட்டை தேடி செல்வார் அல்லவா? அவர் அதை கண்டுபிடித்தால் வழி தவறி அலையாத 99 ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழி தவறிய அந்த ஒரு ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வாறே இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவுளம். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, மோசே ஒரு மாபெரும் விடுதலை வீரர் மட்டுமல்ல, அவர் ஒரு சிறந்த தலைவராகவும் விளங்கினார். இஸ்ரேல் மக்களை பற்றி கடவுளே குறைபட்டு சொன்ன வார்த்தைகள், இம்மக்கள் வன் கண்ணும் கடின இதயமும் கொண்டவர்கள் என்பதாகும். எசேக்கியல் 2:4. இப்படிப்பட்ட கடினமான இதயமும் வன்மையான மனப்பக்குவம் கொண்ட ஒரு குழுவிற்கு தலைமை தாங்கி அதை வழிநடத்திச் செல்வது எளிதானது அல்ல. இருப்பினும் அப்படிப்பட்ட குழுவை வெற்றிகரமாக தலைமை தாங்கி வழிநடத்தியவர் மோசே. மோசேயிடம் விளங்கிய முக்கியமான 2 தலைமைத்துவ பண்புகளை இன்றைய வாசகங்கள் பின்னணியில் நாம் சிந்திக்கலாம். முதலாவதாக, மோசே தனது தலைமைத்துவத்திற்கான அடிப்படையாக தன் சொந்த அதிகாரத்தை அல்ல, மாறாக இறைவனின் அதிகாரத்தை கொண்டிருந்தார். வலிமை பெறு, துணிவுகள், அஞ்சாதே, அவர்கள் முன் நடுங்காதே, ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவரே உனக்கு முன் செல்வார். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார் என்று மோசே யோசுவாவை பார்த்து சொன்ன வார்த்தைகள் அவரே தன் வாழ்வில் உணர்வு பூர்வமாக பெற்ற அனுபவத்திலிருந்து வெளிப்படுகின்ற வார்த்தைகளாகும். வாழ்வின் தொடக்கத்தில் எகிப்தியருக்கு பயந்து கோழையாக எகிப்தை விட்டு ஓடிய மோசே எரிகின்ற முட்செடி அனுபவத்திற்கு பின் வலிமை பெற்றவராக அதே எகிப்தை நோக்கி வந்தார். இறைவன் அவருக்கு வலிமையையும் துணிவையும் அஞ்சாமையையும் கொடுத்தார். பார்வோன் முன்பாக அவர் நடுங்கவில்லை. எகிப்தை விட்டு வெளியேறிய போது கடவுளே நெருப்புத்தூண் வடிவிலும் மேகத்தூண் வடிவிலுமாக தங்களுக்கு முன்னும் பின்னும் வந்து தங்களை வழிநடத்தி பாதுகாத்ததை உணர்ந்தார். எந்த சூழ்நிலையிலும் அது இஸ்ரேல் மக்கள் உணவு, நீர் போன்ற அடிப்படை தேவைகள் கிடைக்காத நேரமாக இருக்கலாம், அல்லது இஸ்ரேல் மக்களிலேயே ஒரு சிலர் தனக்கு எதிராக திரும்பிய நேரமாக இருக்கலாம். எந்த சூழ்நிலையிலும் இறைவன் தன்னை விட்டு விலகாமல், தன்னை கைவிடாமல் கரம் பிடித்து வழிநடத்தியதை மோசே உணர்ந்தார். இன்றைய நற்செய்தியில் இறைமகன் இயேசு கிறிஸ்து சிறு பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகின்றார். சிறு பிள்ளைகள் வழக்கமாக தங்களது வலிமையை தங்கள் சொந்த பலத்தில் பாராமல் தங்களது பெற்றோரது உடனிருப்பில் உணர்பவர்கள். பெற்றோர்கள் உடனிருந்தால் எந்த தீமையும் தங்களை அண்டாது, அல்லது எந்த பிரச்சனையையும் சமாளித்து விடலாம் என்கிற மனப்பக்குவம் கொண்டவர்கள். மோசேயிடம் அத்தகைய மனப்பக்குவம் இருந்தது. தன் தந்தையாகிய கடவுளின் உடனிருப்பார், எதுவும் சாத்தியம் என்பதை அறிந்திருந்தார். அதையே யோசுவாவுக்கும் எடுத்துரைத்தார். யோசுவாவில் மோசேயிடம் விளங்கிய 2வது தலைமைத்துவ பண்பு, தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை பிறரோடு பகிர்ந்து பரவலாக்கம் செய்வதும், தேவைப்பட்டால் தன்னை முழுவதுமாக விடுவித்துக் கொண்டு தலைமைத்துவத்தை இன்னொரு தகுதியான நபரிடம் ஒப்படைப்பதுமாகும். எண்ணிக்கை 11ஆம் பிரிவில் மக்களுக்கு நீதி வழங்க
70 நபர்களை மோசே தேர்ந்தெடுத்து அவர்களோடு தனது அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டதாக நாம் வாசிக்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்தில் மோசே தனது நிலை அறிந்து தனக்கு பின் யோசுவாவை தலைவராக்கியது குறித்து வாசிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, பெரிய பெரிய நிறுவனங்களையும் மாபெரும் மக்கள் திரள்களையும் வழிநடத்துவதில் மட்டுமல்ல, மாறாக நம் குடும்பங்களை வழிநடத்துவதில் கூட மேற்கண்ட 2 பண்புகள் அவசியமானவை என்பதையே மோசே நமக்கு கற்றுத்தருகின்றார். நம் வல்லமைக்காக இறைவனை சார்ந்து இருப்பதும் அதிகார பரவலாக்கமும் நம் வாழ்வில் இருந்தன என்றால் நான் நீ என்ற போட்டிக்கு அதிக வாய்ப்பில்லை. நம் குடும்பங்களில் அதிகாரத்திற்கான போட்டிகள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்றன என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. இவற்றையெல்லாம் தாண்டி ஒரு நல்ல இணக்கமான நல்வாழ்வு வாழ வேண்டுமெனில் மோசேயின் பண்பு நலன்களை நம்முடையதாக்குவது அவசியமானது. ஜெபம். இறைவா, நல்ல தலைமைத்துவ பண்புகளை நாங்கள் வளர்த்து கொள்ளும் பொருட்டு எம் முதிர்ச்சியை அதிகமாக்கிக் கொள்ள வரம் தாரும். ஆமேன். என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். ஆண்டவரே, என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். அவரே என் கற்பாரை அரண் நீர், அவரே என் கேடயம் வலிமையும் துணையும், அவரே என் கற்பாரை அரண் நீர், அவரே என் கேடயம் வலிமையும் துணையும். ஆண்டவரே, என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். என் துன்ப நாளில் பகைவர்கள் தாக்க என் அன்பு தேவன் அடைக்கலமானார். என் துன்ப நாளில் பகைவர்கள் தாக்க என் அன்பு தேவன் அடைக்கலமானார். நெருக்கடி இல்லாத இடத்திற்கு அழைத்தாரே, நேரிய அன்பு கூர்ந்தென்னை காத்தாரே. நேரிய அன்பு கூர்ந்தென்னை காத்தாரே. ஆண்டவரே, என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கே நான் அன்பு செய்கின்றேன்.
கச்சையாய் அளித்தவரவரே வலியையும் நலமாய் ஆக்கினரவரே எந்தன் கற்பாரை ஆண்டவர் வாழ்க எந்நாளும் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக எந்நாளும் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே உமக்கு நான் அன்பு செய்கின்றேன் ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே உமக்கு நான் அன்பு செய்கின்றேன் அவரே என் கற்பாரை அவரே என் கேடயம் வலிமையும் துணையும் அவரே என் கற்பாரை மீட்டும் அவரே என் கேடயம் வலிமையும் துணையும் ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே உமக்கு நான்